வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்றைக்கி நம்ம குரு பயிற்சி பலன்கள் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். குரு பகவான் வருகின்ற மே மாதம் 15ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த குரு பயிற்சி பலன்கள் நம்ம இப்போ நட்சத்திர வாரியாக ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கார்த்திகை நட்சத்திரம் மேஷ ராசியில் 1ஆம் பாதத்தில் இருப்பாங்க. ரிஷப ராசியில் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், இந்த 3 பாதங்கள் இந்த ரிஷப ராசியில் இருக்கும். இந்த கார்த்திகை நட்சத்திரத்திற்கு அதிபதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியன் ஆகப்பட்டவர். அந்த சூரியன் சொன்னாலே எல்லா இடத்துலையும் ரொம்ப பவர்ஃபுல்லாக திகழக்கூடியவர்கள் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள். எந்த ராசி அன்பர்களாக இருந்தாலும் சரி, கார்த்திகை நட்சத்திரத்திற்குன்னு ஒரு குணாதிசயம் இருக்குது. அவர்கள் ரிஷப ராசியாக இருந்தாலும் மேஷ ராசியாக இருந்தாலும் இந்த கார்த்திகை நட்சத்திரம் தான் அவர்களுடைய குணங்களை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்கும். அதனால எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு தனி பொலிவோடு இருக்கக்கூடியவர்கள் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள். அதே மாதிரி எந்த ஒரு வாய்ப்பையும் தேடி போக மாட்டாங்க. யாராக இருந்தாலும் சரி, இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் வெளியில் யாருமே கஷ்டப்படுறோம், நாங்கள் இவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறோம், யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கேள்விப்படவே மாட்டீங்க. அந்த அளவிற்கு இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் தனக்குள்ள துன்பங்கள் இருந்தாலும் துயரங்கள் இருந்தாலும் அது பனி போல விலகும் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை இவர்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். எப்போ ஆனாலும் அந்த பிரச்சனைகள் தீரதான் போகுது, அதற்கு நம்மளா வழி தேட வேண்டாம், அதுவே நமக்கு வழியை சொல்லும் அப்படின்ற மாதிரியான ஒரு தன்னம்பிக்கையோடு இருப்பவர்கள் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள். இப்படிப்பட்ட இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் இவர்களுடைய படிப்பு விஷயத்துல ரொம்ப அக்கறையோடு இருப்பாங்க. அவர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்குனாலும் சரி, தான் படிக்கும் போதும் சரி, அந்த படிப்புல ரொம்ப ஒரு அக்கறையோடு இருந்து படிப்பு தான் தன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றும் அப்படின்ற மாதிரியான படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப அக்கறையோடு செயல்படுபவர்கள் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள். உங்களுக்கு 3ஆம் இடம் மேஷராசியில் இருக்கிறவங்களுக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் பயிற்சி ஆகிறார். ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் பயிற்சி ஆகிறார். அதனால இப்போ இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுக்கு குடும்பத்தில் நிறைய ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இதனால் வரைக்கும் தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான திருமண வாழ்க்கையில் ஒரு அவமானங்கள் அசிங்கங்களை சந்திச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா விவாகரத்து வரைக்கும், அதாவது நம்மளுடைய குடும்ப பிரச்சனை ரோட்டுக்கு வருதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவிற்கு இந்த ரிஷபராசி அன்பர்கள் கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் தான் அந்த அளவிற்கு ஒரு அவமானத்தை இது நாள் வரைக்கும் நான் சொன்ன மாதிரி இவர்களுடைய பிரச்சனை வெளி உலகத்துக்கே தெரியாமல் இருந்திருக்கும். கடந்த இந்த ஒரு வருடத்திற்கு மேலாக தான் இவர்களுடைய பிரச்சனை, இவர்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு மற்றவங்க நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த கடந்த காலத்தில் ஒரு அவமானங்களையும் அசிங்கங்களையும் இந்த ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ அது எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரம். குடும்ப உறவுகள் ஒற்றுமையாக இருப்பதற்கு, ஒரு பாசத்திற்காகவும் ஒரு நேசத்திற்காகவும் தான் இவ்வளோ ஒரு அவமானமும் அசிங்கமுமே. அந்த அவமானம் அசிங்கம் எல்லாமே ஒரு ஏமாற்றும் நபர்களை சார்ந்து இருந்ததே அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றும். இது எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. உங்களுக்கு தலைக்கு வந்த பிரச்சனை தலைப்பாகையோட போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் அடுத்த கட்ட ஒரு குடும்ப வாழ்க்கையை பற்றி நடத்துவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த காலகட்டத்தில் வேலையில் ஒரு நல்ல உயர் பதவி, பேர், புகழ், மதிப்பு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஒரு இடமாற்றம் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு வேலையில் ஒரு இடமாற்றம் அமைவதற்கு, ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு தகுந்த ஒரு இடமாற்றம் இருக்கும். சில பேர் விஆர்எஸ் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க. ஏன்னா உடல் உங்களுக்கு ஒத்துழைக்காத ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க. அது எல்லாமே இப்போ உங்களுக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு. அதனால ஒரு இடமாற்றத்தின் மூலமாக ஒரு நல்ல வளர்ச்சியை தொடுபவர்கள் இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள். குழந்தைகளினுடைய படிப்பில் நான் முன்னமே சொன்ன மாதிரி குழந்தைகளினுடைய வளர்ச்சியிலையும் படிப்பிலையும் அதிகமாக அக்கறை காண்பவர்கள் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள். அதனால அவர்களுக்கு உண்டான ஒரு படிப்பு வசதியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய
இருக்கக்கூடிய ஒரு காலம்தான் இந்த குரு பயிற்சி காலகட்டம். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம முதல்ல செஞ்சிடணும், அதை கடன்பட்டாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த குரு பயிற்சி காலகட்டம். கிட்டத்தட்ட ஒரு வருடம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய வருமானத்தை குழந்தைகளுக்காக செலவழிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. கூட்டு குடும்பமாக இருந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் பிரிந்து 1.5 வருடம் ஆனதுக்கப்புறம் திரும்பியும் மீண்டும் அந்த கூட்டுக்குள் சேரக்கூடிய ஒரு அருமையான ஒரு தருணம் தான். ஏதோ ஒரு கோபத்தினால நான் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு நீங்களே வாலண்டரியா போய் சில உறவுகளோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த பலன்களை இந்த கூட்டு குடும்பமாக சேர போறாங்க அப்படின்னு சொல்லும் போதே நம்மளுக்கே ஒரு இனிமையா இருக்கு. ஏன்னா அவர்கள் பட்ட வேதனையை தான் நம்ம கணிச்சு சொல்றோம். நீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க, மன ரீதியாக இவ்வளோ ஒரு துன்பப்பட்டிருப்பீங்க, அதாவது தன்னுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வரக்கூடாது அப்படின்னு நினைச்சு சில வார்த்தைகளை நீங்க உங்களை அறியாம பேசியிருக்கும் போது எவ்வளோ ஒரு அனுபவப்பட்டிருந்தீங்கன்னா திரும்பியும் நீங்க சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னு சொல்லும் போது நமக்கே கொஞ்சம் ஒரு மன மகிழ்ச்சியாக தான் இருக்கும். ஏன்னா பிரிந்த குடும்பங்கள் சேரும்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சின்ற மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் நடக்காது. இது இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் நடக்க போகுது. இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில், வேலை, படிப்பு இது எல்லாத்துலேயுமே ஒரு நல்லா சாதிக்கக்கூடிய ஒரு தருணம். நீங்கள் ஒரு கோல்டு மெடல் வாங்குவதற்கு, ஒரு யூனிவர்சிட்டி லெவலில் பெரிய ஆளாக வருவதற்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் நினைச்சது எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடிய ஒரு தருணம். விளையாட்டு துறையில் நல்ல ஒரு அபூர்வமாக ஒரு ஜொலிக்கக்கூடிய ஒரு தருணம். எப்படி இந்த நம்ம செஸ் சாம்பியன்ஸ்லாம் வர்றாங்களோ அதே மாதிரி தான் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களும் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு உலக அளவில் பிரபலமாகுவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போது. உங்களுடைய வருமானத்தின் அளவும் ஒரு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு கிடைக்க போகுது. அப்போ எங்களுக்கு இந்த குரு பயிற்சியில எந்த விதமான நெகட்டிவுமே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ரிஷப ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த விதமான நெகட்டிவுமே இல்லை. மேஷ ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஒரு தொழில் முதலீடு பண்ணுறீங்களோ இல்லை ஒரு இடம் வாங்குறீங்களோ உங்களுக்கு வருமானத்திற்கு உண்டான ஒரு அமைப்பை மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்தால் போகிறோம். வருமானத்திற்கு அதிகமாக சில விஷயங்களை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அது கடனால் அவமானம், அசிங்கம், அந்த கடனை அடைக்க முடியாத ஒரு தருணமும் வந்துடும். ஏன்னா அது மேஷராசியில் இருக்கக்கூடிய அந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு பொருந்தும். ரிஷப ராசியில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் துணிஞ்சு செய்யலாம். எது வேணாலும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த மட்டுக்கும் கடன் வாங்கியும் செய்யலாம், தொழில் மாற்றமும் செஞ்சுக்கலாம், வேலை மாற்றமும் செஞ்சுக்கலாம், எது வேணாலும் செஞ்சுக்கலாம். அதில் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வராது. மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு கண்டிஷன். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.